நம்ம காத்திருக்குதல் எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? எத்தனையோ விஷயத்துல நம்ம காத்திராமல் நம்ம மாம்சத்தின்படி நிறைய முடிவுகள் எடுத்துறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாகவே இருக்கும். நம்முடைய ஞானத்தில், மாம்ச ஞானத்தில் செஞ்சுருவோம். அதனால நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம காத்திருந்து அது காத்திருக்கிற அந்த கஷ்டம். அந்த பொறுமையோடு காத்திருக்கணுமா. பொறுமையோடு நீங்க செஞ்சு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவ்வளோ நாள் இவ்வளோ காரியமா காத்திருக்கிற என் மகளே பயப்படாதேன்னு சொல்லுவாரு. அதுக்காக நம்ம சும்மா காத்திருக்க முடியாது. பரிசுத்த உள்ளத்தோடு, ஜெபத்தோடு, தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபத்தோடு காத்திருங்க. இப்படி காத்திருந்து இன்னும் பதில் வரலே ஏக்கத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா! பதில் வந்துருச்சு. மறுபடி நீங்க காத்திருந்தீங்களே, இந்த காலை வேளையிலோ இப்பொழுதும் அவர் உங்க ஜெபத்தை அவர் கேட்டுட்டேன்னு சொல்ற. உங்க பக்கமா தான் இருக்கார், உங்களோடு தான் இருக்கான்ற. நீங்க போற பாதையெல்லாம் தெரியுது, நீங்க நெருக்கத்தின் பாதையில் போறது தெரியுது, தனிமையின் பாதையில போறது தெரியுது, கஷ்டத்தின் பாதையில போறது தெரியுது. பக்தன் சொல்றேன், கூப்பிடுதலை கேட்டார்னு நான் பதில் கொடுத்துட்டார்னு அர்த்தம். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இலக்கணம் பண்ணும். ஆனா விரும்பினது வரும் பொழுதும் அது ஜீவ விருட்சமா மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கை ஜீவ விருட்சமாக உங்க ஆவி ஆத்துமா சரித்தை மாற்றுவார். கர்த்தரை விட்டு விலகாதபடி அவரை இறுக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.